வணக்கம், நான் தான் உங்கள் அஸ்வின், 90s கிட்ஸ் ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர். இது ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் கோயில் ஸ்ட்ரீட், சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம செஃப் இப்போ ஃபிஷ் ஸ்டிக் பண்ண போகிறாரு. ஸ்பெஷல் ஃபுட் நம்மளோட ஹோட்டலில் ஃபிஷ் ஸ்டிக் தான் ஸ்பெஷல் ஃபுட். இந்த ஃபீஸ் வந்து பஞ்சரம் ஃபீஸ், அது நான் வல்லஸ் பண்ணி முழு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஸ்டீக்கு உள்ளே இந்த குச்சி வந்து உள்ளே வச்சுருக்கோம். இந்த மசாலாக்கு வந்து நம்ம பண்ணுற வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட், சர்க்கரை, ஒயிட் பெப்பர், லைட்டாக முட்டை. எதுக்குன்னா அந்த செட் ஆகுறதுக்கு, இதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கன்னா நல்லா பாருங்கள், ஆயில் வந்து சூடாகிடுச்சு. ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண அப்புறம் அதுக்கு மெத்தட் தனியாக இருக்குது. அதுக்கு நான் ஆயில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வரைக்கும் உங்கள் பார்த்துட்டு இருங்க. எப்படி ஃப்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள். இது நல்லா வந்து இந்த மாவு வந்து நல்லா பொண்ட மாதிரி பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோன்னா எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. உள்ளே நிறைய பேருக்கு தெரியாது, உள்ளே ப்ரௌன் கலர் ஆகிடும், பட் உள்ளே வந்து பாயில் ஆகாது. நல்லா வந்து நீங்கள் பார்த்துக்கணும், நல்லா யோசி பண்ணிக்கணும். இந்த அப்போ பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சொல்லணும்னா இந்த ஸ்டிக்கு எது வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷில், எதுக்குன்னா பசங்களாங்க வந்து நல்லா ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதை செஞ்சு கொடுத்தேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக ஐஸ் குச்சி மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதனால் குச்சி அந்த பசங்க குழந்தைங்க பிடிச்சிக்கிறனால நான் குச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து மீன் வந்து ஸ்டீக்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் சுருண்டு போயிடும், அதெல்லாம் நீட்டாக இருக்கனால நான் இதை பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைக்கு நல்லா பிடிக்கும். இது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ ஃபிஷ் ஸ்டிக் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம செஃப் ரெடி பண்ண போகிறாரு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபிஷ் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது நம்ம தேவைப்படும் வந்து சால்ட்டு, ஒயிட் பெப்பர், இது வந்து சர்க்கரை, இது வந்து சர்க்கரை. இது சர்க்கரைனா இது கொஞ்சம் நைஸாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து கரியண்டர் லீவ்ஸ், கார்லிக் கிம்மா, ஜிஞ்சர் கிம்மா, ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ கெச்சப், லைட்டாக வினிகர், oyster sauce, ஆயில். ஆயில் லைட்டாக சூடாக அப்புறம் கார்லிக் கிம்மா யூஸ் ஆகுது. லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. கெச்சப், இப்போது கெச்சப் எடுக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு போடுறவங்கள இல்லையா, நீங்கள் ஸ்வீட்டாக வேணும். இப்போ வந்து வினிகர் போடுறோம். லைட்டாக, ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும். லைட்டாக oyster sauce. இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் தேவை, நம்ம வந்து சால்ட் போடணும், ரொம்ப போடக்கூடாது, பார்த்துட்டு பண்ணணும். அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர், சர்க்கரை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வினிகர். பண்ணா இப்போ சாஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஸ்டிக் வந்து இதில் போட போகிறோம். இப்போ வந்து இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஸ்க்காக.
இப்போ பாருங்கண்ணா ரெடி ஆகிடுச்சு. சும்மா கார்னிஷ்காக இது மல்லி கொஞ்சம் பண்ணோம், கொரியண்டர் லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன். செஸ்மி, ஒயிட் செஸ்மி பார்த்தா கொஞ்சம் குழந்தைக்கு பிடிக்கும், கார்னிஷ்காக போடுவாங்க, இல்லை சாப்பிட்டுக்க உடம்புக்கு நல்லாயிருக்கும்.